மீனிங்ஸ் அல்லது ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அப்படின்னு. இப்போ இந்த ஞான அர்த்தங்கள் அப்படிங்கிறதுல சில காரியத்தை நான் உங்களுக்கு சொன்ன பிறகு உங்களுக்கு பிறகு தான் அந்த டாபிக் உங்களுக்கு புரியும். அதில் என்ன பண்ணுறதுன்னா ஆதியாகமம் 44:5 ஃபர்ஸ்ட் இதை யோசிப்பு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா ஞான திருஷ்டி அப்படின்னா என்ன? இப்போ திருஷ்டி அப்படின்னா விஷன் தான். பார்வை திருஷ்டி, கண் திருஷ்டி, பார்வை. திருஷ்டினா திருஷ்டினா வேற ஒன்றும் இல்லை, அது சமஸ்கிருத வார்த்தை. திருஷ்டி, திருஷ்டாந்தம், திருஷ்டி இது மாதிரி. ஓகே, திருஷ்டி அப்படின்னா பார்வை. ஞான திருஷ்டி என்னது? ஞான திருஷ்டி என்னது? ஞான திருஷ்டி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பார்வை. அதாவது நமக்கு தேர்ட் ஐ ஒன்று சொல்றாங்க, மைண்ட் ஐ, தேர்ட் ஐன்னு சொல்றாங்க. மூன்றாவது கண், ஆறாம் மூன்றாவது கண்ணுன்றாங்க, அதுதான் ஞான திருஷ்டி. சரி, இதை பின்னால நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஞான திருஷ்டி ஞானேந்திரியம். எபிரேயர் 5:14. அப்ப கொஞ்சம் மெச்சூரா இருக்கிறவங்க, பூரண வயது நல்ல வளர்ச்சி அடைந்தவர்களுக்கு ஞானேந்திரியம். ஞானேந்திரியம்னா என்ன? ஞானேந்திரியம்னா ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். என்னது? ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். அவங்களால நம்மளால சொன்ன ஸ்பிரிச்சுவல் சைட் அதாவது ஸ்பிரிச்சுவல் விஷன், அதுதான் ஞான திருஷ்டி. அடுத்து ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ங்கிறது என்னன்னா, சென்ஸ் எத்தனை சென்ஸ் இருக்கு? செல், தொடுதல், 5 சென்ஸ். தொடு உணர்வு, பார்க்கிறது. அப்போ நம்ம உணர்வு வந்து பார்க்கறதால பார்க்கறது 5 வகை உணர்வு நமக்கு ருசிக்கிறது. அது எப்படியா? 5 வகை உணர்வுகள். அப்போ நல்லா ஆவிக்குரிய விதத்துல வளர்ந்து மெச்சூர் ஆனவங்களுக்கு ஞானேந்திரியம் இருக்கு. ஞானேந்திரியம் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். அடுத்து வெளிப்படுத்தல் 11 நம்ம படிச்சிட்டோம். கலாத்தியர் 4:24 இங்க ஆகார ஒரு ஏற்பாடாகவும் பழைய ஏற்பாடாகவும் ஈசாப்பை வந்து புதிய ஏற்பாடாகவும் சொல்றாங்க. ஒன்று அடிமை சாசனம், என்ன விடுதலை சாசனம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பிரிச்சுவல் மீனிங். அப்போ பைபிள் வந்து ஞான அர்த்தம் உள்ளது இருக்குது. ஞான அர்த்தம் அடைஞ்சது யாரு? ஞான அர்த்தம் அடைஞ்சது யாரு? யோசேப்பு வந்து ஞான அர்த்தத்தை கண்டுபிடிக்க ஒரு ஆற்றல் இருந்துச்சு. அந்த எகிப்து ராஜா அந்த பார்வன் கண்ட சொப்பனம், மாடு மேயுது அப்படிதானே, 7 மாடு மேயுது, 7 மாடு நல்லா பொருள். இப்போ நீங்களும் நானும் அர்த்தம் என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம சொப்பனம் 7 மாடு மேயுது, அடுத்து 7 குண்டு மாடு இருக்கு. அதான் என்ன, நீங்க மாட்டு வைக்கணும். என்னது உங்களுக்கு கடவுள் தெரிஞ்சுருக்காங்க. நீங்க அத்தல் முதல்மான மாடெல்லாம் தெரிஞ்சுங்க எடுத்து மாட்டு படம் வைக்க, அப்போ நல்லா இருக்கும். அப்போ வந்து அவருக்கு சொல்லுங்க. ஆனால் அவருக்குள்ள விஷன், அவருக்குள்ள எக்ஸலன்ஸ் குறித்து அவர் இருந்தனால அவர் வந்து சொல்றாரு ஒரு பஞ்சம் வரப்போகுது. என்னது? ஒரு செழிப்பான காலம் வரப்போகுது. அந்த செழிப்பான காலத்துக்கு அதே காலத்தில் புரியுதான பஞ்சம் வரப்போகுது. பஞ்சம் வரப்போகுது. அப்போ இதுக்கு நம்ம ஆயத்தமாகணும். அப்போ அந்த பஞ்சத்தை மேற்கொள்றதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ 10ல் 2 பங்கு என்ன செய்யணும்? வாங்கணும். 10ல் 1 தான் கடவுள் வைக்கணும். நான் சொன்னேன் 10ல் 2 பங்கு வாங்கணும். 5ல் 1 தான் என்னது? 10ல் 2. அப்போ 100 ரூபா அன்னைக்கு இருக்குன்னா அதில் 10 ரூபா என்ன செய்யணும்? சேவ் செய்யணும். அதில் 20 ரூபா சேவ் செய்யணும். 100 ரூபா 20 ரூபா சேவ் செய்யணும். அப்படின்னு அவர் வந்து எல்லா இடமும் களஞ்சியங்களை கட்டி கடற்கரை மணலை கூட பிரதான ஸ்தானியத்தை அங்கங்க தானியங்களை வந்து வச்சார். அப்போ எல்லா இடம் பட்டினியாக இருக்கும்போது கூட இதுல என்ன வச்சாங்க? இதுக்கு பேர் தான் ஞான அர்த்தம் சொல்லி ஞானேந்திரியம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால, ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் இருந்ததுனால, அவருக்கு ஞான திருஷ்டி இருந்ததுனால, தூரத்தோட பார்க்க ஞானேந்திரியம் இருந்ததுனால அவருக்கு இதை சொல்லி அந்த பெரிய பஞ்சத்துக்கு நாட்டை என்ன செய்யறாங்க? காப்பாற்ற. அடுத்து யாத்ராகும் 36:2 யார்? பெஸ்லேயர் என்ன தெரியாது? அகோலியா. இவங்க வந்து அந்த அபசரிப்பு கூடாது எப்படி செய்வாங்க? கேள்வி எப்படி செய்வாங்க? அந்த சேராபின் அந்த அசரிப்பு, அதாவது பரலோகத்தில் இருக்கிற நிழல் தான் ஆசரிப்பு கூடாது. அதெல்லாம் எப்படி செய்யணும்? சாதாரண மனுஷனால அதை புரிஞ்சு செய்ய முடியாது. அப்போ ஸ்பெஷல் என்டோன்மெண்ட், ஸ்பெஷல் கிருபை கொடுத்து அதை செய்ய வைக்கிறார். ஸ்பெஷல் கிருபை கொடுத்து என்ன செய்யறாரு? அப்போ ஞான இருதயம் வேற யாரும் இருந்துச்சு? ஞான இருதயம் சாலமோன் இருந்துச்சு. சாலமோனுக்கு இருந்துச்சு. நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், உங்களுடைய சேனல் ரொம்ப இருக்காங்க, எனக்கு உங்களுடைய சேனலை விசாரிக்கிறது ஞானம் உள்ள இருதயம் இருக்காங்க. அப்போ அந்த ஞானத்துல இருதயம் அந்த கடற்கரை மணல்கரையான மனோ விருத்தியாளர் கொடுத்தாரு. அப்ப என்னன்னா ஞான திருஷ்டி, ஞானேந்திரியம், ஞான அர்த்தம், ஞான இருதயம். என்ன ஒன்று சொல்றாங்க? 1 Corinthians 14:14 பவுல் ஒரு ஆலோசனை சொல்றாரு. நீங்க என்ன செய்ய? அன்பை நாடுங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். டேலண்ட்ஸ், நேச்சுரல் டேலண்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் டேலண்ட்ஸ் ரெண்டு இருக்கு. நேச்சுரல் டேலண்ட்ஸ் என்ன? சிலரால சிலரை எஃபெக்டிவா செய்வாங்க, சிலரால நல்லா பாட முடியும், சிலரால நல்லா பாட முடியும். எனக்கெல்லாம் பாடாத ராகம், நான் ஒரு ராகத்தில் இருக்கேன், சில பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணாலும் தப்பா பாடுறேன். நான் முயற்சி பண்ண கிடையாது, முயற்சி பண்ணுவேன். பாட்டை ஹெட்ஃபோன் போட்டு கேட்டேன், அந்த லிரிக்ஸ் எல்லாம் நம்ம லிரிக்ஸ் கேட்டாரு. ஆனால் திரும்ப பாடும்போது சொல்லிருக்கேன்.
ராகம் அந்த ஸ்துதி தாளமே போகாம போகும். அப்போ பவுலுக்கு என்ன சொல்றாரு, ஞான அரங்கர் இருக்காங்க. சிலர் நல்லா பாட வர முடியும், நல்லா டேலண்ட் சிலர் நல்லா டான்ஸ் பண்ண முடியும், சிலரால தூரம் ஓட முடியும், சிலருக்கு பேச்சு தர முடியும், பேசுவாங்க, அடுக்கிறது மொழியிலன்னு சொல்ல பேசுவாங்க. அது ஸ்பிரிச்சுவல் நேச்சுரல் டேலண்ட்ஸ். இது வந்து எல்லா மனுஷனுக்கும் இருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இல்லை, ஸ்பிரிச்சுவல் டேலண்ட்ஸ் இல்லை. இது சிக்கப்பட்ட மனுஷன். ஆமென். அது ஞான வரம், ஞான திருஷ்டி, ஞானேந்திரியம், ஞான அர்த்தம், ஞான இருதயம், ஞான வரம். சரி, இதுல ஃபர்ஸ்ட் ஒண்ணுனா உங்களுக்கு சொல்றேன். ஞான திருஷ்டி. ஞான திருஷ்டினா என்ன? இதுல முதல்ல இந்த ஞான திருஷ்டிங்கிற வார்த்தை ஆதியாகமம் 44:5 தான் சொல்றாரு. எனக்கு ஞான திருஷ்டி உங்களுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? யோசிச்சு ஞான திருஷ்டி. அப்போ ஞான திருஷ்டினா கெட்டிங் ரெவலேஷன் பை சீயிங் தேர்ட் ஐ. அதாவது உங்களுடைய மூன்றாவது கண்ணால, அகக்கண்ணால ஆண்டவரிடத்துல இருந்து இன்ஃபர்மேஷனை பார்க்கறது. ஆண்டவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷனை பார்க்கறது. இப்போ சிலருக்கு எழுது அந்த அங்கே தெரியாது, அங்கே தெரியாது. ஆனால் சிலருக்கு அங்கே தெரியும். அப்போ அவங்க ஐசைட் கண்ணு செக் பண்ண போயிருக்கும். அப்போ அவங்க ரைட் ஐ செக் பண்ணுறாங்க, லெஃப்ட் ஐ செக் பண்ணுறாங்க. உங்களுடைய விஷன் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கு. அப்போ அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, இந்த கிளாஸ் போடுங்க, இந்த பாயிண்ட் எதை போடுங்க. அப்போ என்ன ஞான திருஷ்டினா, இது என்னன்னா ஞான திருஷ்டியால இயேசு கிறிஸ்துவை கூட சொல்றாங்க. அவங்க கண்ணை கட்டிட்டு அவன் அடிக்கிறாங்க, கண்ணத்தை ஓகி அடிக்கிறாங்க. லூக்கா 22:64, மார்க் 14:66 சொல்றாங்க. இன்னும் அடிச்சது யாரு? ஞான திருஷ்டியால சொல்லு அப்படின்னாங்க. அப்புறம் இயேசுக்கு ஞான திருஷ்டி இருந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியுது. இப்போ அவங்க சொல்றாங்க அடிக்கும், கண்ணத்துக்கே அடிக்கிறாங்க, நீ பார்த்து சொல்லு அப்படின்றாங்க. இதுக்கு பேரு ஞான திருஷ்டி. ஞான திருஷ்டி. இப்போ அப்போஸ்தலர் 11:5-6 ஞான திருஷ்டி அடைஞ்சது யாருன்னா, ஞான திருஷ்டி அடைஞ்சது யாரு? நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தபோது நேரே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது, பாருங்க சொல்றாரு, உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 சொல்றாரு ஞான திருஷ்டி அடைந்தே இருக்கிறார். அப்படின்னா சீன் விஷன். நம்ம ட்ரீம் பார்க்கல, ட்ரீம் பார்க்கல. சில வெளிப்பாடு நம்ம ட்ரீம் பார்க்கலாம், சில ட்ரீம் பார்க்கலாம். சிலருடைய கண்டிஷன் ஆனது காட்டுறாரு. சபையில வாரமாஞ்சு வச்ச சிலருடைய கண்டிஷன் ஆனது காட்டுறாரு. சிலருடைய குடும்பத்துடைய பிரச்சனைகள் ஆனது காட்டுறாரு. எல்லாருக்குமே இருக்கும், எல்லாருமே சிலருக்கு பார்ப்பாங்க. சில காலம் அனலைஸ் பண்ண முடியாது, இதெல்லாம் அது கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம அதை சரியா எழுத கொண்டு பகுத்தோம்னா கண்டுபிடிக்கலாம். ஆண்டு வராது என்ன சில ஒரு நாள் கனவுல இந்த செவ்வறு பூரா, இந்த 3 செவ்வறு நல்லா இருக்கு, இந்த ஒரு செவ்வறு பூரா மூச்சை காலம் கடந்து நீர் ஆலைகள் தொட்டு பார்த்தோம்னா அந்த பாசம் முடிச்ச மாதிரி அது தொட்டு என்ன அப்படின்னா 3 பக்கம் நல்லா இருக்கு. சில காரியம் சீர்படுத்தாம சபையுடைய குடும்பங்கள் இருக்கு அப்படின்னு அதுக்காக நான் ஜோபனை வாசிச்சேன். அப்போ இது இதே மாதிரி உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அப்போ அடுத்து சொல்ற பாருங்க, ஞான திருஷ்டிங்கிறது 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சவுலுக்கு கழுதை காணாம போயிடுச்சு. என்ன காணாம போயிடுச்சு? சவுலுடைய கழுதை காணாம போயிடுச்சு. அதை தேடி பார்க்கறாங்க, கிடைக்க மாட்டேங்குது. அப்போ அவங்க சொல்றாங்க, இந்த ஊர்ல ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறாங்க. ஞான திருஷ்டிக்காரர்கிட்ட போனா அது எங்க தெரிஞ்சுவாரு, சொல்லிடுவாரு. எங்க இருக்குன்னு சொல்லிடுவாரு. பிசாசின் ஆவியினால் ஏவப்பட்டவங்க கூட வெத்தலையில கடை பார்க்க சொல்றேன்னு சொல்றாங்க. வெத்தலையில அது பிசாசின் ஆவியினால இருக்கு. அப்போ இது எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கு. ஞான திருஷ்டி சொல்றாரு. அவர் சொல்ற 3 நாளைக்குள்ள காணாம போன கழுதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது ஆகப்பட்டது. அதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபேட்சை, அதெல்லாம் தான் இந்த ஏரியால இருக்குது. அதை பத்தி கவலைப்படாத, கொண்ட ஒண்ணு வேற ஒரு நாள் கம்யூனிகேட் பண்ண சொல்றாருன்னு சொல்றாங்க. அப்போ ஞான திருஷ்டி யார் ஞான திருஷ்டி அடைஞ்சா? சாமுவேல் என்ன செய்யறாரு? ஞான திருஷ்டி அடைந்தார். கவலையை பத்தி நீ கழுதையை பத்தி கவலைப்படாத அப்படிங்கிறார். அடுத்து என்ன? அப்போ ஞான திருஷ்டினா என்னன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் அபிலிட்டி ஆஃப் சீயிங் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ், ஆவிக்குரிய காரியங்களை காணக்கூடிய ஆவிக்குரிய திறமை. இதுக்கு பேர் என்னது? ஞான திருஷ்டி. அடுத்து ஞான வரம். ஞான வரம் நம்ம படிச்சோம். எதுல? ஞான வரம் 1 கொரிந்தியர் 14:1 பவுல் சொல்றார், அன்பை நாடுங்கள் ஞான ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஞான வரம் இருக்கு, அதை நீங்க விரும்பணும் அப்படின்னு பவுல் சொல்றார். இந்த ஞான வரம் 2 ராஜாக்கள் 2:9 எலியாவிட எலிசா கேட்கிறார். என்ன கேட்கிறார்? உம்மிடத்தில் உள்ள ஞான அந்த ஆவி வரம் எனக்கு டபுள் போர்ஷனா வேணும், ரெட்டிப்பா எனக்கு வேணும். என்ன கேட்கிறாரு? எலியாவிட எலிசா கேட்கிறார். எலியா சொல்றாரு, நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், என்னை நீ கண்டா உனக்கு கிடைக்கும். நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்ன பார்த்தா? ஆனா அவரு நிறைய இடத்துக்கு 3 இடத்துக்கு போவார், 3 இடத்துக்கு போவார், பின்னாலே போவார். எடுத்துக்கொள்ளப்படும் போது உனக்கு என்ன வேணும்? நான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறேன், உனக்கு என்ன வேணும்? அப்போ உங்களுடைய ஆவி வர எனக்கு ஒட்டி பார்த்தேன். அப்போ மேல போகும்போது அந்த சால் வந்து இவன் மேல வந்துடும். அந்த சால்வை முழுக்கி எலியாவின் தேவன் எங்கேன்னு அந்த நதியை யோர்தான் நதியை அடிக்கும்போது யோர்தான் கிடக்கும். அதுக்கு பிறகு எலியா செய்த அற்புதத்தையும் எலிசா செஞ்ச அற்புதத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா எலியா செஞ்சது டபுளா இருக்கு. எலிசா செஞ்ச அற்புதம்
ரெட்டிப்பா 16 இடத்துல ரெட்டிப்பா அந்த ரெக்கார்ட் பண்ணி அந்த வச்சிருக்காரு கொடுத்தாரு அப்படிங்கிறது ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஞான வரம். இப்போ இந்த ஞான வரம் அடுத்து பாருங்க 1 ராஜாக்கள் 3:9-10 இவர் கேட்கிறார் எனக்கு ஞானம் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதற்கு வகை இருக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்ததும் ஏராளமா இருக்கிற இந்த உனது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும். கவர்ன் பண்றது ஈஸி கிடையாது. கவர்மெண்ட் நடத்துறது ஈஸி கிடையாது. ஞானம் வேணும். அதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், எலியா சரி சாலமோன் 2 பேர் வந்து ஒரு பிள்ளைக்கு உரிமை கொண்டாடுறாங்க. 2 பேர் வந்து ஒரு பிள்ளைக்கு உரிமை கொண்டாடுறது அவர் வந்து கரெக்டா அதை கணிச்சு சொல்வார். அதுக்கு பிறகு மக்கள் அவருக்கு பயப்படுவாங்க. ஓ சம்திங் கிழக்கட்டி கூட்டவர்களுடைய எல்லாருடைய ஞானத்தை பற்றியும் சாலமோனுடைய ஞானம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னு அதில் சில பேரை கூட வரும். அந்த நபர்களுடைய ஞானத்தை பற்றியும் சாலமோனுடைய ஞானம் இருந்துச்சு அதிகமாக இருந்தது. அதனால எல்லாருடைய உபதேசத்தை தேடினாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ நியாயம் தீர்க்க அதை கூட 1 ராஜாக்கள் 3:28 படிக்காம 3:28 ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அறியின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு பயங்கரமா சேவாவின் ராஜஸ்ரீ கூட வர்றார். அதாவது டெஸ்ட் பண்ற சாலமோன் விடுதலைகளால என்ன செய்யறாரு டெஸ்ட் பண்றாரு. அவ்வளவுதையும் சாலமோனுக்கு இருந்துச்சு அப்படின்னு இது ஞான வரம். சரி இதுல இந்த ஞான வரங்கள் ஆவி வரங்கள் 9 அப்படின்னு நமக்கு தெரியும். ஆவி வரங்கள் என்ன 9 நமக்கு தெரியும். இந்த 9 ஆவி வரங்களை இது வந்து 1 Corinthians 12ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கணும். இந்த 9 வரங்களை 3ஆ பிரிச்சிருக்காங்க. 9 வரங்கள் என்ன எத்தனை வார்த்தை பிரிச்சிருக்காங்க? இந்த 3 வார்த்தை பிரிச்சிருக்காங்க. முதல் வார்த்தை என்னது வெளிப்பாட்டு வரம். வெளிப்பாட்டு வரம் அதுல 1 Corinthians 12:8 படி 1 Corinthians 12:8 ஞானத்தை போதிக்கும் வசனம் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். சரியா இதுல இந்த அறிவை உணர்த்தும் வசனம் இருக்குல்ல, அறிவை உணர்த்தும் வசனம். இந்த அறிவை உணர்த்தும் வசனத்துக்கு வேர்ட் ஆஃப் நாலேஜ் என்னது வேர்ட் ஆஃப் நாலேஜ். இது பேர் வேர்ட் ஆஃப் நாலேஜ். இது பேர் வேர்ட் ஆஃப் விஸ்டம். ஞானத்தை போதிக்கும் வசனத்துக்கு பேர் வேர்ட் ஆஃப் விஸ்டம். அறிவை உணர்த்தும் வசனத்துக்கு பேர் வேர்ட் ஆஃப் நாலேஜ். சரியா இப்போ இதுல என்னன்னா இந்த வெளிப்பாட்டு வரல. இப்போ ஒருத்தர் வராரு, இப்போ என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறது வேர்ட் ஆஃப் நாலேஜ். என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறது நாலேஜ். எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பேரு வேர்ட் ஆஃப் நாலேஜ். அதுக்கு என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறதுக்கு பேரு ஞானத்தை போதிக்கும் வசனம். நாலேஜ்ங்கிறது அறிகிறது, ஞானம்ங்கிறது அதுக்கு தீர்வு கொடுக்கிறது, தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட தீர்வை கொடுக்கிறது. அப்போ வெளிப்பாட்டு வரம். முதல்ல வெளிப்பாட்டு வரம் ரெவலேஷன் கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது நம்ம நல்ல ஆவியில நிறைஞ்சு நம்ம இருக்கும். நமக்குள்ள நமக்குள்ள என்ன செய்யும் கிரியை செய்யும். அப்போ ஒருத்தருடைய பிரச்சனையை சொல்லலாம், அந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லலாம், அது எவ்வளவு காலம் இருந்துச்சு சொல்லலாம், அது எதனால வந்துச்சுன்னு சொல்லலாம், அதுக்கு என்ன செஞ்சா அது போகணும்னு சொல்லலாம். பொதுவா நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணும்போதே அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து இந்த பிரச்சனை ஒரு நபர் இந்த பிரச்சனையோட இருக்காங்க அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சாலே அதுக்கு தீர்வை கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்து ஆவிகளை பகுத்தறிதல். என்னது ஆவிகளை பகுத்தறிதல். நல்லா ஜோம் எடுக்கும்போது இன்னைக்கு நம்ம பாடிக்கும் போது ஒரு ஏஞ்சல் அப்படி இங்க கிராஸ் ஆகுறத ஒரு ஏஞ்சல் கிராஸ் ஆகுற அப்போ இந்த எல்லையில என்ன ஆவி வேலை செய்யுது, ஒரு வீட்டுக்குள்ள போனா என்ன ஆவி வேலை செய்யுது, இது தேவனிடத்துக்கு வந்ததா எந்த கண்டுபிடிக்கிறது டிசைனிங் ஸ்பிரிட் சொல்லுவாங்க. டிசைனிங் ஸ்பிரிட். சிலர் நமக்கு நல்லவங்க போல வந்து பேசுவாங்க. இயேசு கிறிஸ்து வந்து தங்களை உண்மைகளதாய் காட்டுகிற வேவுக்காக என்ன செஞ்சாங்க அவர்களை அனுப்பினாங்க. அப்போ அவர் வந்து அதை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிச்ச குற்றம் சாட்டும் நோக்கத்துல அவர் மேல குற்றப்படுத்துற நோக்கத்தை கண்டுபிடிச்சார். அடுத்து இதே இந்த ஆவிகளை பகுத்தறிகிற காரியம் இருந்துச்சு. பழைய பாட்டுல நெகேமியா இருந்துச்சு. நொபதியால் என்ற ஒரு தீர்க்கதரிசியும் இன்னொரு தீர்க்கதரிசியும் வந்து அவர் சொல்லுவாங்க, அவங்க ஆலயத்தை வந்து ஆலயத்தில் ஒழிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தேவன் அவனை அனுப்பவில்லை என்று நான் செமாயா என்பவன் சொல்லுவாங்க. தேவன் அவனை கைக்கூலி கொடுத்ததுனால அவன் அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்றான். ஆனா கர்த்தர் வந்ததில்லை அப்படின்னு அவர் என்ன செய்யறார் அறிவிச்சா. அப்போ இந்த இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு உரைக்கல். இந்த உரைக்கல் கண்ணத்தை சொல்லிக்கிறாங்க ஒரு கல் அத மாதிரி தான் அந்த ஆவிகளின் பகுத்தறியும் வரம். அப்போ இது கண்டிப்பா நமக்கு கண்டிப்பா வேணும். வீட்டை கவர்ன் பண்றதுக்கு, இந்த சபையை கவர்ன் பண்றதுக்கு, நம்ம வீட்டை கவர்ன் பண்றதுக்கு, நம்ம காரியத்தை கரெக்டா பகுத்தறிவு பண்றதுக்கு இந்த பகுத்தறிவு வர வேண்டும். அதான் பைபிள் சொல்லுது ஒரு மனுஷனுக்குள்ள அவங்க சங்கிலியால கட்டுறாங்க என்னெல்லாம் கட்டுறாங்க. ஆனா பைபிள் 6000 விசுவாசம் இருந்துச்சு. அப்போ எத்தனை விசாசு என்னது என்ன பிசாசு எத்தனை பிசாசுன்னு நினைச்சாங்க. அதுல பைபிள்ல இயேசு கண்டுபிடிச்சு அதை எழுதி என்ன பிசாசு எத்தனை பிசாசு. அப்போ சங்கிலியால யாரும் கட்ட முடியல, ஏன் இவருக்கு நிர்வாணம் அடையலாம், ஏன் இவனை யாரும் அடக்க முடியல அப்படின்னா இயேசு அதை கண்டுபிடிச்சு அதை பேரை சொல்லி போ நீ பேசாமல் இவனை விட்டு போ அப்படின்ற. அவன் கண்டுபிடிச்ச உடனே அது போயிடுச்சு.
அப்போ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒளி தூத தேசத்துல கூட இது வேலை செய்யும். ஒளி தூத தேசத்துல கூட சில ஆவிகள் என்ன செய்யும்? வேலை செய்யும். இது வெளிப்பாட்டு வரம். இந்த வெளிப்பாட்டு வரம் வந்து எதோட ரிலேட்டட் ஆனதுன்னா ஞான திருஷ்டி, ஞானேந்திரியம் இதோட ரிலேட்டட் ஆனது. சரியா? இந்த ஞான திருஷ்டி நமக்கு இருந்துச்சுன்னா இதை கண்டுபிடிக்கும். ஞான திருஷ்டி நமக்கு இருந்துச்சுன்னா கண்டுபிடிக்கும். அடுத்து வாக்கு வரங்கள். வாக்கு வரம்னா vocal gifts. வாக்கு வரம் அப்படின்னா ஸ்பீக்கிங் இன் டங். அதாவது அது ஒண்ணு பக்கே 12 வருது. வேறொருவருக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவருக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவருக்கு ஆவிகளை பகுத்தலும், வேறொருவருக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவருக்கு பற்பல பாஷைகளை பேசுதல். என்னது? ஆவிக்குள்ள நீங்க அந்நிய பாஷையில நம்ம அதிகமா பேசலாம். அந்த லாங்குவேஜ் நமக்கு அதிகமா கிடைக்கும். வெக்காபுலரிஸ் அதிகமா கிடைக்கும். நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஓய்வுல சென்ன உடனே ட்ரெயின்ல டெய்லி ஒரு 10 இங்கிலீஷ் வார்த்தையை தமிழ்ல அர்த்தமும் இங்கிலீஷ்ல அர்த்தமும் மனப்பாடம் பண்ணணும். மீனிங்ஸ் கற்றுக்கணும். அப்போ இங்கிலீஷ் நம்ம நல்லா பேசணும்னா நமக்கு என்ன தெரியும்? வெக்காபுலரி சென்ஸ் தெரியும். அப்போ பேச தான் வரும். அப்போ இந்த அந்நிய பாஷையுமே அப்படிதான். அந்நிய பாஷையே அப்படிதான். நீங்க அதை பேச ஆண்டவரை நம்பி ஒரு 4 ஒப்பு கொடுக்க புதிய வார்த்தைகள். சிலர் எப்போ பாருங்க ஒரே 4 வார்த்தை பேசுவோம். எப்போ பாருங்க ஒரு 4 வார்த்தை பேசுவோம். அது மாதிரி நமக்கு தெரியாது. அப்படியே ஒரு 4 சொல்லிட்டு காலத்திலே சொல்லி. அப்போ இதுல பாஷைகள் அப்படின்றது என்னது? லாங்குவேஜஸ். லாங்குவேஜ் வேர்டே நிறைய தெரியுது. என்னது? 4 வேர்டை வச்சுட்டு ஒரு தமிழ்னா எத்தனை வார்த்தைகள் தமிழ். அப்போ வேர்டு வெர்ப் சென்டென்ஸ், அடுத்து பேராகிராஃப், அடுத்து எஸ்ஸே, அடுத்துனா அட்ரன்ஸ் ஃபார்ம். இது பேச்சு அறிவு. இது மனுஷ பாஷை பேசுறது, யூத பாஷை பேசுறது, ஆண்டவரோட பேசுறது, ரகசிய பாஷை இருக்கிறது, நிறைய பாஷைகள் இருக்குது. அப்போ இதை நம்ம வாஞ்சிக்க இதில் நமக்கு டெவலப் பண்ணுறாங்க. ஆமே நமக்கு அந்நிய பாஷை ஆண்டு தந்திருக்காங்க. இதை நம்ம அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? தனி ஜபத்தில் நம்ம ஜெபிக்கணும். 2 மணி நேரம் 3 மணி நேரம். நீங்கள் சில நேரம் பேசணும். 8 மணி நேரம் இதெல்லாம் பேசலாம். அப்போ பாஷைகளை பேசணும். ஆவியானவர் தான் நம்ம வேண்டிக் கொள்வது என்னதென்று அறியாமல் ஆவியானவர் தான் நமக்கு தர. அப்போ பாஷைகளை பேசுறது. அடுத்து இந்த பாஷைகளுக்கு வியாக்கியானம் இருக்கு. இது பொதுவா சபையில இது நடக்கிறது இல்லை. சபையில நினைச்சது இல்லை, விரும்புறது இல்லை, கேட்கறது இல்லை. இதை முதல்ல நாம பாச பேசைக்கு நாமளே கிடைக்கிறத சொல்லணும். நான் தனி ஜபத்தில் சில நேரம் பேசுவேன். நான் பேசுற பாசைக்கு நானே கிடைக்க சொல்லுவேன். நானே சொல்லுவேன். சந்தேகப்படாமல் நம்ம அந்நிய பாஷைக்கு சந்தேகப்படாமல் பேசணும். அப்படி வியாக்கியானம் சந்தேகப்படாமல் நம்ம சொல்லுவோம். இப்போ அந்நிய பாஷை பிளஸ் வியாக்கியானம் ஈக்குவல் டு தீர்க்க தரிசனம். எப்படி? அந்நிய பாஷை வியாக்கியானம் சொன்னா என்னது? அது தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. சரி. அப்ப பற்பல பாஷைகள். அடுத்து தீர்க்க தரிசனம். இது தீர்க்க தரிசனங்கிறது என்ன? தீர்க்க தரிசனங்கிறது என்ன? ஒருத்தர் குற்றப்படுத்துறதுக்காக சொல்லப்படுறதில்லை. மோட்டிவேட் பண்ணப்படுறதுக்காக, எடிஃபை பண்ணுறதுக்காக தீர்க்க தரிசனம். பக்தி விருத்திக்கு தீர்க்க தரிசனம் அருளப்படுதுன்னா பக்தி விருத்தியா? அல்லேலூயா. நாமே பக்தி விருத்தி அடையறது சொல்லப்படுறாங்க தீர்க்க தரிசனம். ஒருத்தர் குற்றம் சாட்டுறதுக்கும் அவனை டிமோட்டிவேட் பண்ணுறதுக்கும் சொல்வது இல்லை. அல்லேலூயா. ஒருவேளை சில காரியத்தை பண்ணுறதுனா கூட அவங்க காதில் போய் சொல்லணும். பப்ளிக்ல சொல்லி அவங்க அவமானப்பட்டு சொல்லி சில ரெவலேஷன் கிடைச்சிச்சு. பப்ளிக்ல சொல்லி அவமானப்பட்டு அவங்க சபிக்கலாம். அப்போ இது என்னது? வாக்கு வரங்கள் ஏன் சொல்றாங்க? ஓர்க்க. இது பொதுவா எது? வார்த்தையால வரது. இது பொதுவா மைண்ட்ல வரது. எது? வெளிப்பாட்டு வரது. இது எதோட ரிலேட்டட்? மைண்ட் ரிலேட்டட். இது என்னது? வெளிப்பாட்டு வரங்கள்ல மைண்ட் ரிலேட்டட் தான். ஞானத்தை போதிக்க வசனம், அறிவை உணர்த்த வசனம், ஆவிகளை வளர்த்த வசனம். அடுத்து வாக்கு வரங்கள் வந்து வாயிலிருந்து வார்த்தைகளா வியாக்கியானமா இருக்கட்டும், தீர்க்கதரிசனமா இருக்கட்டும், பாஷை பேசுறதா இருக்கட்டும். இது அடுத்து வல்லமை வரங்கள். இது வந்து பவர் கிஃப்ட் சொல்றாங்க. பவர் கிஃப்ட். வல்லமை வரங்கள்ங்கிறது விசுவாசத்தினால மலைகளை கேட்கறது மாதிரி விசுவாசம். குணவளிக்கும் வரம். இது எதுல இருக்குன்னா 12:9 படிக்கலாமா? 12:9. வேறொருவருக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவருக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவருக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும். சரி, அற்புதங்களை செய்யும் ஒர்க்கிங் ஆஃப் மிராக்கிள்ஸ். மிராக்கிள் என்னது? 5,2 மீன் கூட 5,000 பெருசா மாற்றுறது மிராக்கிள். இதுக்கு பேர் தான் வல்லமை வரங்கள் அல்லது பவர் கிஃப்ட்ஸ். சரியா? அப்போ 9 வரங்களை 3 தொகையை வச்சிருக்காங்க. வெளிப்பாட்டு வரங்கள், வாக்கு வரங்கள், வல்லமை வரங்கள், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, விசுவாசம். இது 3 இந்த வரங்கள். சரியா? சரி. இதுல இந்த தீர்க்க தரிசன வரங்களை விரும்புகள் போன்னு சொல்றல, இந்த தீர்க்க தரிசனம் வந்து பொதுவா இதனுடைய சம் பார்ட் எல்லாத்துக்குமே இருக்கும். நம்ம அதை ரியலைஸ் பண்றோம். இதுல தீர்க்கதரிசிகள்ல 3 வகை இருக்கும்.
தீர்க்கதரிசியா பிறந்தவங்க வந்து தீர்க்கதரிசனத்தை எல்லாரும் தீர்க்கதரிசி சொல்லணும். எல்லாரும் தீர்க்கதரிசி சொல்லணும். நீங்க சொல்லலாம் எல்லாரும் சொல்லணும். தீர்க்கதரிசி வாஞ்சை இருந்தா நம்ம எல்லாமே தீர்க்கதரிசி சொல்லணும். அப்போ இதுல இந்த தீர்க்கதரிசிகளை மூணு அப்படிங்கிறாங்க. ஒண்ணு ஆடிட்டோரி. ஆடிட்டோரினா என்ன? காதுல கேட்ப சத்தம். ஆடிட்டோரி இது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3:5. ஏலியினிடத்தில் ஓடி ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? சாமுவேலே நினைச்சாரு. கர்த்தர் கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் அவனுக்கு தெரியல. திரும்ப போய் அதை போய் யார் போய் சொல்லலாம்? ஏலி. அவர் ஒரு தீர்க்கதரிசி ஆசாரி. அவர் போய் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவர் ரிலீஸ் பண்ண கர்த்தர் திரும்பி படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக் கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டனை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சொல்லுகிறார். என்ன கேட்டா என்ன சத்தம் அந்த காதுல கேட்டா என்ன சொல்லணும்? கர்த்தாவே சொல்லும் மாதிரியே கேட்கிறீரே. இது ஆடிட்டோரி ப்ராஃபட்ஸ். தமிழ் வார்த்தை கரெக்டா இல்ல. ஆடியோ அப்படினா என்னது? சத்தம். சரி, ஆடிட்டோரி ப்ராஃபட்ஸ். ஆடிட்டோரி சத்தம். சிலருடைய காதுல நம்ம சில நேரம் நம்ம காதுல கேட்கும் சத்தம் கேட்கும். இதுல இந்த தீர்க்கதரிசி சொல்லியா இதுல 3 இருக்கு. சரியா? இதுல ஏதாவது ஒண்ணுல பலமா இருப்பாங்க தீர்க்கதரிசி. ஏதாவது ஒண்ணு சிலருக்கு சத்தம் வந்து அதுல அவங்க எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அடுத்து விஷுவல் பாக்குறது. அதுபடி எலிசா என்ன பண்றாருன்னா, இந்த இதுக்கு ஒரு உதாரணம் 2 ராஜாக்கள் 5:26 போடுறது. என்ன பண்றாருன்னா, கேயாசி வந்து என்ன பண்றாரு? நாமான் பின்னால போயிடுறாரு. நாமான் பின்னால போய் அந்த இதெல்லாம் வாங்கி எல்லாம் கூடாரத்துல வச்சுட்டு வர்ற. அப்ப இவங்க என்ன சொல்றாரு? நீ எங்க போன? இது வந்து திராட்சை தோட்டங்களை வாங்குற காலமா? என் மனம் உன்னோடு கூட அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர நரகத்திலிருந்து இறங்க திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட அவன் சொன்னான், நீ போன அவன் இருந்து இறங்கி அவன் கொடுத்தான், என் மனம் உன்னோடு செல்லவில்லையா? அப்படின்னு என்னன்னா, இவருக்கு ஆண்டவர் அப்படியே தரிசனம் காட்டிட்டாரு. பார்த்துதான் சொல்றாரு. என்ன சார் பார்த்துதான் சொல்றாரு. பார்த்துதான் சொல்றாரு. சிலர் சொப்பனத்துல பார்த்துருக்கோம். பார்த்துட்டு சில ஆள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. இதுதான் விஷுவல் ப்ராஃபட்ஸ். எலிசா வந்து ஒரு விஷுவல் ப்ராஃபட்ஸ். எலிசா வந்து ஒரு விஷுவல் ப்ராஃபட்ஸ். கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. நீங்க போன எனக்கு தெரியும். என்னோட தீர்க்கதரிசி அந்த சம்பவம் தெரியும். கால் சத்தத்தை வச்சு சொல்லிடுவாரு. கால் சத்தம் கேட்டவுடனே எரோபியாமின் முடியா எரோபியாமின் உன்னுடைய குமாரன் கட்டிலே வந்து சாகவே சாவான், இறங்க மாட்டேன் செத்துவான். இதுக்கு பேர் விஷுவல். முதல்ல ஆடிட்டரி ப்ராஃபட்ஸ், விஷுவல் ப்ராஃபட், சென்சாரி ப்ராஃபட்ஸ். ஏசு மத்திய 9 நாள் படிங்க. நீங்க உங்கள் இருதயங்களில் கொள்ளாதவே செலுத்துகிறீர்கள். இப்போ ஒரு இடத்துக்கு போன உடனே நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். சில இடையில போனாலே அவங்கள்ட்ட பேச வேண்டாம், கண்டுபிடிக்கணும். என்ன நினைச்சீங்கன்னா, இவங்கள்ட்ட ஒரு சரியில்லை அல்லது எங்க வந்து கொஞ்சம் மோசமான ஆள். இதயத்தின் இடையோட சென்ஸ், அதாவது கண்ணு மாத்திரம் இல்லை, காது மாத்திரம் இல்லை, மற்ற உறுப்புகளால கண்டுபிடிக்க முடியும். சிலருக்காக ஜோம் பண்ணும்போது எனக்கு வாமிட்டோம். என்ன வாமிட்டோம். சில இடத்துக்கு போனால வாயை பார்க்க முடியாது, கொமட்டும் பின்பற்ற வலிக்கும். சில நேரம் என்ன வலிக்கும்? பின்பற்ற வலிக்கும். சில நேரம் அந்த நபருக்கு என்ன பிரச்சனையோ, அவங்களுக்கு கால பிரச்சனைனா நமக்கு கால் வலிக்கும், கால பிரச்சனைனா நமக்கு கால் வலிக்கும், கையில பிரச்சனை நமக்கு கை வலி. சமநிலை நல்லா தான் இருக்கும். திடீர்னு கைவலி அதிகமா இருக்கும், திடீர்னு கால்வலி அதிகமா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்காக சொல்லணும்னா அந்த கால்வலி போகாது. அந்த பிரச்சனையோட இருக்கிற ஆள் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். எதுக்கு பார்த்தாங்க சென்சாரி, அதாவது பகுத்தறிகிறது. அது சென்ஸ் உடம்புல ஃபீல் பண்ண, வயிறு வலியா இருக்கலாம், தலைவலியா இருக்கலாம், காது வலியா இருக்கலாம். அந்த மாதிரி ஸ்பீச் எல்லாருடைய உள்ள உடஞ்சிருக்கிறத உங்களால சென்ஸ் பண்ண முடியும். அவங்கள பார்த்த உடனே சென்ஸ் பண்ண முடியும். ரொம்ப கவலையோட இருக்காங்க, ரொம்ப பாரமா இருக்காங்க, அழுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க உங்களுக்கு தெரியும், சென்ஸ் பண்ண முடியும். என்ன சென்ஸ் பண்ண முடியும். சுத்தமாக சொல்றது நம்மளால சென்ஸ் பண்ண முடியும். அப்போ இது ஏசு அந்த இடத்துல அவருடைய நினைவுகளை அறிஞ்சு அதை சொல்றாரு, சென்ஸ் பண்றாரு. சரி, இப்போ ஆண்டவர் என்ன இப்போ இந்த இதை சொல்றது, ஞான திருஷ்டி, ஞானேந்திரியம், ஞான அர்த்தம், ஞான இதயம், ஞான வரம். சரியா? இது எல்லாமே 9 வரத்துக்கு உட்பட்டது. இந்த 9 வரத்துக்கு உட்பட்டது. சரியா? இத நாம விரும்பணும். 1 ராஜாக்கள் 3:10 சாலமோன் விரும்புறார். என்ன விரும்புறாரு? நீங்க விரும்பாத எதையும் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க விரும்பாத எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 3:10. 1 ராஜாக்கள் 3. சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு. சாலமோன் என்ன கேட்டாரு? நீங்க நான் நினைக்கிறேன். பொதுவாக நம்ம என்னதான் கேட்டுட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம என்ன ஆண்டு சொல்லணும், அந்த பார்த்தாங்க, நம்மளே நல்ல விளையாடுறாங்க. இதுதான் நம்முடைய பெரும்பாலான ஜபம். இதுதான். யாருன்னா ஆம்பிகை காலத்தை கேட்காது. அதுக்கு ஆம்பிகை காலத்தை யாரும் கேட்காது. சொல்லி கொடுக்கப்படவும் இல்லை. அவங்க கேட்கறதெல்லாம் இருக்குது.
இவ்வளவு அந்த காரியங்களை தான் மக்கள் விரும்புறாங்க, அதெல்லாம் கேட்கறாங்க. அதை கேட்பது தப்பு இல்லை. பிரைம் மோட்டிவ் என்ன இருக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே சந்தோஷப்படுறாரு. நீ வந்து ஒரு சத்துக்களுடைய பிராணத்தை கேட்கல, ஆஸ்தியை கேட்கல, நீ என்ன கேட்ட, சரியானது கேட்ட. அது போடணும். அவன் பண்ண விண்ணப்பம் வந்து உகந்ததா இருந்துச்சு. ஆண்டவர் என்னவா இருந்துச்சு? சாலமோன். அப்போ ஆண்டவர் என்ன விரும்புறாரு? நீங்க ஞான திருஷ்டி அடையணும், ஞானேந்திரியம் உங்களுக்கு இருக்கணும், ஞான அர்த்தம் நீங்க சொல்லணும், ஞான இருதயம் இருக்கணும், ஞான வரவுகளெல்லாம் நீங்க இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஆண்டவர் சில விரும்புறாரு. நம்ம அதை கேட்கணும். அப்ப சொல்லுவாரு, நீ கேளாதது தந்தை அப்படிங்க. நீ சரியானதை கேட்டுட்டாலே மற்றதெல்லாம் நானா உங்களோட அதோட சேர்ந்தது. அதெல்லாம் எனக்கு போனஸ். அதெல்லாம் எனக்கு இதனுடைய போனஸ் தான் அதெல்லாம். ஆனா நம்ம அதை கேட்கணும். அதை என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ நம்ம கரெக்டா கேட்கணும். சாலமோன் வந்து அந்த ஞான இருதயத்தை கேட்டாரு. அந்த ஞான இருதயத்தால அவர் ஆட்சி சரியா பண்ணாங்க. அதை எல்லாரும் அவங்க கண்டுகொண்டாங்க. அவங்க ஞான இருதயத்துன்னு என்ன பண்ணாங்க? அடைந்தார். எல்லாரும் அடைந்தாங்க. அடுத்து பவுல் என்ன சொல்றாரு? 1:14 படிக்கலாம். 1:14 ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்கதரிசன வரத்தை விரும்புங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தீர்க்கதரிசன வரத்தை ரொம்ப கேளுங்க. தீர்க்கதரிசனம் நான் இதை வாசிச்சு நான் கேட்பேன். ரொம்ப கேட்பேன். தீர்க்கதரிசனம் பைபிளே சொல்லுது ஒரு ஆலோசனை. ஆவியானவர் சொல்றேன். ஏன்னா நீங்க வாசைகளை பேசும்போது, அந்நிய பாஷை பேசும்போது நீங்க பக்தி விருத்தி அடையணும். அந்நிய பாஷை பேசும்போது பக்தி உங்க ஆவி பக்தி விருத்தி அடையணும். ஆனா தீர்க்கதரிசனம் சொல்லும்போது மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைவாங்க. அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவங்க சோறு இல்லாம அவங்க எழுப்பி ஓடுறது அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அப்போ பவுல் சொல்றாரு, ஞான வரங்களை விரும்புங்கள். 12 புத்தகம் படிக்கலாம். 12 இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான என்ன சொல்ற? முக்கியமான வரம்னு இதுல என்ன சொல்றாரு? ஞான வரங்களை விரும்புங்க. அது முக்கியமான வரம் என்னது? தீர்க்கதரிசன வரம். இதுல என்ன சொல்றாரு? முக்கியமான வரங்களை நாடுங்கள். ஆமென். நம்முடைய நாட்டமும் தேடலும் நாட்டமும் எது இருக்கு? இன்னைக்கு நிறைய பேர் உலக ஆசீர்வாதங்களை கேட்டு அதிலே திருப்தி அடைஞ்சுறாங்க. ஆமென். உலக ஆசீர்வாதங்களை கேட்டு அதிலே திருப்தி அடைந்து அதிலேயே போதும்னு நினைக்கிறாங்க. இதை தேடத்துல பவுல் ஆலோசனை சொல்றாரு, ஞான வரங்களை விரும்புங்க. எலிசா விட்டாங்க அந்த வாஞ்சை நாட்டம் இருந்துச்சு. அவர் கேட்கிறாரு 2 ராஜாக்கள் 2:1 உம்மிடத்தில் உள்ள ஆவி மரம் எனக்கு வெற்றிப்பா வேணும். ஆமென். எனக்கு வெற்றிப்பா வேணும் கேட்டார். டபுள் பொசிஷன் வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் வாங்கி கொண்டார். அல்லேலூயா. மற்ற தீர்க்கதரிசிகள் இருந்தாங்கல்ல, தீர்க்கதரிசிகள் புத்தர் இருந்தாங்க. எலியா வந்து ப்ராஃபட்டிக்கல் ஸ்கூல் நடத்துறாரு. எலியா செஞ்சாரு ப்ராஃபட்டிக்கல் ஸ்கூல், தீர்க்கதரிசன பள்ளி நடத்திக்கிறார். நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, தீர்க்கதரிசிகள் புத்தர்கள் இருக்காங்க. எல்லாரும் இதை கேட்கல. இவர் போகிறாரு எல்லாருக்கும் தெரியும். இவர் போகிறாரு எல்லாத்துக்கும் தெரியும். இதுல போட்டு இவரை குறிச்சு போட்டோம். எலியாவை குறிச்சு போட்டோம். ரதமும் குதிரையுமா இருந்தார். குதிரைகளுமா இருந்தார். எலிசாவை குறிச்சு போட்டோம். ரதமும் குதிரைகளுமா இருந்தார். எலியாவை குறிச்சு பழகுவாங்க, எலிசா குறிச்சு பழகுவோம். அப்போ நம்ம கேட்டாலே சரியானது கேளு. நீ வீட்டுக்காரு பண்ணலாம், இதை கேட்கறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ சரியானது கேட்கணும். பவுல் ஆலோசனை சொல்றாரு. எலிசாவை கேட்கிறாரு. நீங்க பாருங்க, ரோமர் 8:26 படிங்க. சில நேரம் நமக்கே சரியா கேட்காம ஆவியானவரே நம்ம கூட ஜெபம் வரான். ரோமர் 8:26. இந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படி நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நம்ம ஆவியானவர் சொல்றாரு. நீ ஜெபம் பண்ணி உங்களுக்கு தெரியல, நான் ஜெபமே தெரியல, என்ன உண்டு? ஆவியோடு பாடுறது, கருத்தோடு பாடுறது. நம்ம கருத்தோட பாடுறோம், ஆவியோட பாடுறது. ஆவியோட ஜெபம் பண்றோம், ஆவியோட கருத்தோட ஜெபம் பண்றோம், ஆவியோட ஜெபம். நம்ம கருத்தோட ஜெபம் பண்றோம், ஆவியோட ஜெபம். அப்போ ஆவியானவரை நீங்க ஜெபம் விட்டா, ஆவியானவர் ஜெபம் விட்டா உங்களுக்கு என்ன வேணும்னு அவர் கேட்பார். அல்லேலூயா. என்ன வேணும்னு கேட்பார். நம்ம நிறைய நேரம் வேண்டிக் கொள்வது நமக்கு தெரியல, எதை கேட்கணும் அப்படின்னு நமக்கு தெரியல. நம்ம தவறான காரியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அடுத்து பாருங்க, பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குவார். அப்ப உங்களுக்கு ஒரு விருப்பம் வந்துச்சு வச்சுக்கோங்க, அது யாருக்கு நம்ம தேவை சொல்லணும், குணமாக்குற காரியம் செய்யணும், வியாக்கியானம் செய்யணும், அந்த ஆவி வளரணும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாலே இது யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது. ஆண்டவர் கம்யூனிகேட் இதோட சாட்டிஸ்ஃபை ஆகாத, இதோட சாட்டிஸ்ஃபை ஆகாத, நெக்ஸ்ட் லெவலுக்கு போ, மேலானதை தேடு. மேலானதை பிசாசு ஒரு உபரியை மேல கொண்டு போய் நிறுத்தி, ஒரு மலை உச்சில கொண்டு நிறுத்தி இயேசு கீழான காரியங்கள் நிறைய காட்டுறோம். என் இஷ்டமான இவைகள் எல்லாம் தரணும். நம்ம ஆண்டு சொல்றாரு, அப்பாலே போசாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு, தேவனுடைய வலது வாசத்தோட மேலானதையை தேடுங்கள். அப்போ தேவனிடத்துல இருக்கிற மேலானதை நம்ம கேட்கணும். அல்லேலூயா. மேலானது இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களே கேட்குது. இந்த உலகத்தோட நம்ம வாழ்க்கை முடிச்சு போங்க. அல்லேலூயா. அப்போ சரியானதை கேட்கறதுக்கு தேவன் வழிநடத்துறாரு, ஆவியானவர் வழிநடத்துறாரு.
தேவன் நமக்கு விருப்பத்தை கொண்டு வராரு, ஆவியாளர் அந்த விருப்பம் நமக்கு சில தெரியல அப்படிங்கும்போது அதை வேண்டி கொண்டதுக்கு அவர் உதவி செய்யறாரு. அடுத்து பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளவும் உங்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்துல நீங்க எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல என்ன பண்ணணும்? நீதிபதிகள் 10:17 ஞானத்தை கொள்ளும்படி மூட கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு. ஆமென். உங்களுக்கு முதல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? பணம் இல்ல, மனம் வேணும். ஞானத்தை கொள்ளும்படி மூட கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு. அதே மேல அவங்க என்ன இல்லையா? மனம் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? மனம். உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கணும். உங்களுக்கு தனியான தாகம் இருக்கும். தாகம் உள்ளவங்க தண்ணி ஊற்றிருக்காங்க. அல்லையா? ஆமென். வறண்ட நிலம் தான் என்ன செய்யும்? செழிக்கும், கழிக்கும். கடுவெளி கழிக்கும். வறண்ட நிலம் செழிக்கும், மனாந்தரம் செழிக்கும். அப்போ அவன் சொல்ற, நான் நீயோட வாஞ்சிக்கிறது போல நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. அதிகாலை நமக்கு வந்து இருக்கிறேன், கூப்பிடுறேன் ஏக்கமும் ஆண்டவரே, நான் எனக்கு இந்த கிருபை வேணும், இந்த கிருபை வேணும், நான் வாழ்ந்த விஷயம் வாழ விரும்பல, கொஞ்சமாவது நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும், கொஞ்சமாவது நான் உங்களுக்காக பயன்படணும் அப்படின்னு உங்களுக்கு ஏக்கம் தாகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை உங்களுக்கு தருவார். இதை உண்டாக்கி விடுறதே ஆண்டவர். உங்களுக்கு தாகத்தை ஏக்கத்தை உண்டு பண்ணி விடுறதே யாருதான்? ஆண்டவர். இதுதான் உங்களுடைய தயவுள்ள சித்தின்படி என்ன சொல்றது, விருப்பங்களையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறார். அதுதான் உங்க விருப்பத்தை உங்களுக்கு பால் மனத்துல இருக்கிறது ஆண்டவருக்கு காரியம் ஆசீர்வதித்தாலே நம்ம விட முடியும் அப்படின்னு நம்ம தேவையான மக்கள் அதிகமாக இந்த வாரங்கள் வெளிப்படும். இதில் ஏதாவது ஒரு இலையில நம்ம பிரகாசிக்கும். ஏதாவது ஒரு இலையில ப்ராஃபிட்டிக்ல ஏதாவது ஒரு இலையில பிரகாசிப்போம். இந்த ஞான வரங்கள்ல ஏதாவது ஒரு இலையில நம்ம பிரகாசிப்போம். அல்லையா? ஒன்று வெளிப்பாட்டு வரங்கள்ல, அல்லது வாக்கு வரங்கள்ல, அல்லது வல்லமை வரங்கள்ல ஏதாவது ஒரு இலையில நம்ம பிரகாசிப்போம். அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறான். அவர்தான் பகிர்ந்து கொடுக்கிறான். அவனை வந்து என்ன செய்யறாரு? அவர்தான் பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ நாம இதை கேட்க நாட்டம் வேணும், வரங்கள் வேணும், திருப்பம் வேணும். ஏன்னா அதுதான் அவர் விரும்புற. நீ சரியானதை கேட்கறது ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. இல்ல அப்படின்னா நாம ஒரு சக்சஸ்ஃபுல்லா, நாம ஒரு நல்லா நம்ம ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடி வெட்டணும்னு ஆயிடுச்சு. முடி வெட்டணும்னு ஆயிடுச்சு. கத்திரிக்கோள் வாங்கிதான் யானை வாங்கிக்கணும்னா என்ன புரட்டி வாங்கி ஆகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு வந்துருச்சு. வரங்கள் வாங்காம அப்போ சில நேரம் நமக்கு இது இருக்கு, இதுதான் அது நமக்கு தெரியுது. மற்றவர்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கிளாஸ். இந்த வாரம் தான் அது நமக்கு ஆப்ரேட் ஆகிருக்கும். அது நமக்கு அது என்னன்னு நம்ம தெரியாமலே வாங்கிச்சு. அப்போ இந்த ஏக்கம் சரி, இந்த ஆவி வரங்கள் எதுக்கு வேணும்? ஆவி வரங்கள் எதுக்கு வேணும்? எதுக்கு வேணும்? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வரம் வந்துச்சுன்னா அப்போஸ்தலர் 8:9 உங்களுடைய நோக்கம் கரெக்டா இருக்கும். ஆமென். அப்போஸ்தலர் 8:9 படிங்க சீக்கிரம். சீயோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இந்த பட்டணத்திலே மாயவித்தக்காரனாய் இருந்தான். அவன் என்ன பண்ணானா? எல்லாரையும் பிரமிக்க பண்ணானா? என்ன பண்ணானா? பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி நான் தான் சொல்லி என்ன எல்லாத்தையும் காட்டிட்டு தான். அடுத்து அவங்க நிறைய பணம் இருக்கு. இந்த பணத்தை கொண்டு என்ன பண்றான்? அந்த வாரத்தை வாங்குறதுக்கு பேர் விட்டோம்னு கேட்கலாம். அவருடைய நோக்கமே என்ன? பணம் சம்பாதிக்கணும். என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருக்கு கிருபையான பெற்ற வாரங்களை எதுக்கு பயன்படுத்தாங்க? எதுக்கு பயன்படுத்தாங்க? எதுக்கு அந்த பெருசாக கட்டிக்கிறோம். மற்றவங்களுக்கு இருந்து பாராட்டுகளையும் அப்ரிஷியேஷன் வாங்கி கிடக்கும். அதனால பணம் பண்ணுறதுக்கும் அவங்க என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க. இப்படி பணம் பண்ணது யார்? இந்த வாரத்தை பயன்படுத்தி பணம் பண்ணது யார்? யார்? பிள்ளையாம். பிள்ளையாம் என்ன பண்றாரு? வீடு நிறைய வெளியே முன்னும் கொடுக்காத சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. என்ன பண்றாரு? பணம் பண்றாரு. இது நிறைய தேவனுடையர்கள் இதை செய்யறாங்க. இதை நம்ம செஞ்சோம்னா தேவனுடைய வாரம் வந்து பணம் சம்பாதிக்க கொடுக்கப்படல. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உதவியாக இருக்கிறது, தேவ பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கிறது. இதை வாங்கிட்டா நம்ம பெரிய ஆளாகலாம், இதை வாங்கிட்டா நம்ம பெரிய பேர் புகழ் பெற்றுக்கலாம். அதுக்காக கொடுக்கப்படல. ஆமே. நம்மளுடைய நோக்கமே கரெக்டாக இருக்கும். நம்மளோட கேட்கணும். எதுக்காக கேட்கறேன்? அன்று கேட்கறேன். என்ன கேட்கறேன்? எதுக்கு கேட்கறேன்? எதுக்கு கேட்கறேன்? அப்போ பணம் சம்பாதிக்கவும், பணத்தை சம்பாதிக்கும். பணத்தால் சம்பாதிக்க முடியாது. அவர் போய் பணத்தை வந்து கேட்கறாரு. பேர் பயங்கரமா கோபப்பட்டு சாப்பிடுறாரு. அடுத்து நாசமா போ அப்படின்றார். நாசமா போன்றார். அல்லேலூயா. இதை தவறா பயன்படுத்தினால் நாசம் அடையும். அல்லேலூயா. இதை தவறா பயன்படுத்தினா நிறைய பலவான்கள் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க விருந்தினர்கள் நரக பாதாளத்தில் இருக்காங்க. அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் வீணால் போனதுக்கு காரணம் என்ன? பிரமிக்க பண்றது. என்ன பண்றது? பிரமிக்க. நான் ஒரு பெரிய ஆளு, நான் எனக்கு பெரிய பவர் இருக்கு. ஒரு பவர் கிடையாது. அவர் எல்லாம் ஒரு பவர் கிடையாது. அவர்தான் ஹீரோ. அவர்தான் யாரு? நம்ம ஜீரோ. சரியா? இந்த இந்த ஹீரோ இல்ல அப்படின்னா நாம கண்டிப்பா ஜீரோ. நம்ம மதிப்பு அவர் நம்ம பக்கத்துல அவருடைய பலம்
பலத்தோட நம்ம விலகிலும் கூட 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 நம்முடைய மதிப்பு கூடிட்டு ஆமென். அவருடைய பலத்தோட நம்முடைய விலகிலும் கூட கூட நம்முடைய மதிப்பு கூடும். இல்ல நாம பெரிய ஆளு நாம சண்டீர் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம காணாது. ஆண்டு உதவி செய்யணும். அப்போ நமக்கு இந்த நோக்கம் கரெக்டா இருக்கும். ஆவி வர இருக்கு அப்படின்னா வாசிங்க 1 பேருக்கு 4 ஒன்று நினைக்கலாம். 1 பேருக்கு 4 ஒன்று தேவன் மகிமைப்படும். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். 4 ஒன்று 1 பேருக்கு 4 ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களை வெளி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக செய்வீர்களாக. எதை செஞ்சாலும் தேவன் மகிமைப்படும் செய்யும். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமை. உங்கள் நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. இந்த கரெக்டா செஞ்சாரு. தேவனை மகிமைப்படுத்த கரெக்டா செஞ்சாரு. யார்? இத கரெக்டா செஞ்சாரு. நீ பேருக்கு நான் சொல்லுவேன். உங்களுடைய மாதரட்சி மாற வந்து கூட அறிவு கிடையாது. உண்மையான ஞானஸ்தானம் பெறதுக்கு வேண்டியதாக இல்லை. என்ன ஞானஸ்தானம் பெரியப்பா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ தேவன் மகிமைப்படணும். ஹல்லேலூயா. அடுத்து மற்றவர்கள் பக்தி விருத்தி அடைகிறது. ரட்சிப்பை குறித்து எபிரேயர் 2 படிக்கிறார். ரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுங்க. அப்போ ஆண்டவரை நிரூபிக்கிறது அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிய பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் ரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறார். என்னது? ஒரு நபரை ரட்சிப்பு நடத்துறதுக்கு என்ன தேவனுக்கு வரணும். ஹல்லேலூயா. இதுதான் அப்படியே அவங்களை தெரிவிக்கப்படுகிறது. அந்த பேசுறாங்க ஆண்டவர் இருக்கிறாங்க ஆண்டவர் இருக்கிறார் நீங்க சொன்னது உண்மை அப்படி பலமா ரட்சிப்புக்கு ஏற்றபடி ஒருத்தர் நடத்துறதுக்கு சாட்சி கொடுக்கிறது. ரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறது அது கொடுக்கிறது. ஹல்லேலூயா. நாம பெரிய சங்கீதத்தை காட்டுறது கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவர்கள் ரட்சிப்பு நடத்துறதுக்கும் அதுல பண்ணணும். எபிரேயர் சரி 3 வசனம் இது எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா ஆவியின் வரங்கள் 1:14-12 நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவர்களானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும். எதுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும்? சபையில யாரு? மக்கள். சபையில இருக்கிற மக்கள் அவங்க பக்தி விருத்தி அடையணும். உண்டாகத்தக்கதாக அவைகளில் தேறும்படி நாடுங்கள். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு மட்டும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பண்ணும் பொருட்டு எபேசியர் 4:12 பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையான பக்தி விருத்தி அடைகிறதுக்காகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சுவிசேஷகராகவும் சிலரை நிபுணராகவும் ஏற்படுத்தினார். சுவிசேஷ வேலை நடக்கணும். ஹல்லேலூயா. எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? சுவிசேஷ வேலை நடக்கணும். வெறும் வாயில வட சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. அது வாக்கிலும் என்னதும் அவர் வாக்கிலும் செய்கையிலும் எல்லாமே தீர்க்கதரிசியா இருந்தால் அவர் பேசுறாங்கல செஞ்சு காட்டுவார். ஆமென். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவார். அப்போ பேதுரு வந்து அந்த குணமான மனுஷனை எழுப்பி விட்டோட எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அநேக நெரிசல் சொல்றாங்க. அப்போ சுவிசேஷ வேலையாகவும் இங்கிலீஷ்ல போட்டு எக்யூப்பிங் தி சேயின்ட்ஸ் அப்படின்னு பரிசுத்தவான்களை நல்லா உற்சாகப்படுத்த மோட்டிவேட் பண்றதுக்கு ஆவி வரை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து நியாயம் வழங்க நீதியா செய்ய 1 ராஜாக்கள் 3:28 வீட்ட நாட்ட சபையை நடத்துறதுக்கு அணியணும். ஆமென். ஒரு வீட்டை நடத்துறதுக்கு நமக்கு என்ன ஞானம் வர வேணும். ஒரு நாட்டை நடத்துறதுக்கு ஒரு ஞானம் வர வேணும். ஒரு திருச்சபை நடத்துறதுக்கு ஞானம் வர வேணும். இது இல்லாம மக்கள் கேட்க மாட்டாங்க. ஆமென். மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நியாயம் வழங்க நியாயம் செய்ய இப்படி கட்டுக்கோப்பா கொடுப்போம். டீச்சர் கையில் என்ன இருக்கும்? ஒரு திறமை இருக்கும். டிராஃபிக் போலீஸ் கையில் என்ன இருக்கும்? ஒரு அதிகாரம் இருக்கும். அவர் கையில் என்ன இருக்கும்? கிளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபைன் பண்ணி நடக்கும். இத்தனை மாசம் நீ ஜெயில இருக்க. அப்பதான் பவரான லாரி கூட அந்த இதுக்கு அவன் கையை கிளீன் பண்ணிடலன்னா அவனுக்கு என்ன நடக்கும் தெரியும். அவன் எவ்வளவு பவரான ட்ரக் ஓட்டிட்டு வந்தா கூட அவன் நிற்பான். இவ்வளவு பவர் மட்டும் தான் நிற்பான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எவ்வளவு பெரிய குற்றவாளி இருந்தாலும் இந்த கிருபை இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ண முடியும். ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட். பரலோக ராஜ்யம் தொடர்ந்து முன்னேறுவது. இது எப்படி பெறது? மத்த 7 சீக்கிரம் மத்த 7
எப்படி ஆவியின் வரங்கள் நமக்கு தெரியும். ஆகையால் சொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிறவர்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அதுல கேள்விகள் தரப்படும், தட்டுகள் தரப்படும், கேட்கிறவங்க வச்சு கொடுக்குறாங்க. அதோட வருந்தி கேட்கணும். அதோட வருந்தி கேட்டது இல்லையா? அதுல ஒருத்தன் வந்து தூங்கிட்டு இருப்பான், அவனுக்கு வந்து அப்பம் வேணும், அவன் வந்து தூக்கத்துல எழுப்பான், முதல்ல கொடுக்க மனசு இருக்காது, திரும்ப என்ன பண்ணுவான்? வருந்தி கேட்டதான் என்ன செய்வான்? கொடுப்பான். அப்போ ஒரு முறை கேட்டு நின்றுடா அல்லையா? என்ன செய்யணும்? வழிமுறை என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ நீங்க கேட்கறதுடைய தீவிரத்தை அறிஞ்சு ஆரம்பிச்சு அவங்களுக்கு தருவாங்க. ஏதாவது செய்யணும், இவங்க ஏதாவது செய்யணும், கேட்டே இருக்கிறான், கேட்டுட்டே இருக்கிறான். தேவ தமிழத்தில் நம்மால் இருந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல என்ன பண்ணுவார்? அவர் நீதி செய்வார், கண்டிப்பா செய்வார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணு என்பதற்காக ஓவி சொன்னாங்க. அப்போ கேளுங்கள் பதில் பெறுவாய், தட்டுங்கள் திறக்கப்படும் வரை. சரியா? வருந்தி கேட்டு இதுல அவர் மணலை சூஸ் பண்றாரு. அப்பத்தை கேட்டா கல்ல தர மாட்டாரு. லூக்கா 11:11. மீனை கேட்டா பாம்பை தர மாட்டாரு. முட்டையை கேட்டா தேள் தர மாட்டாரு. ஆமே, நாமளே கொடுப்போமா? நீங்களே கொடுத்தீங்களா? பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு நீங்களே கொடுத்தீங்களா? அப்போ அவங்க கேட்டா கண்டிப்பா தருவாரா தர மாட்டாரா? தருவா. இல்லையா? ஆமே, அப்போ கேட்டா கூட உங்ககிட்ட அப்போ இல்லாட்டா கூட கஞ்சாவது கொடுப்பீங்க. ஆமே, சப்பாத்தி இல்லாட்டா கூட கஞ்சாவது கொடுப்பீங்க. ஆம்லேட் இல்லாட்டா கூட முட்டை கோசாத என்ன செய்வீங்க? முட்டை இல்லாட்டா கூட முட்டை கோசாத செய்வீங்க, கொடுப்பீங்க. சம்திங் நீங்க என்ன செய்வீங்க? ஆண்டவர் கேட்டனால கண்டிப்பா கொடுப்பா. அப்போ எப்ப கொடுப்பாரு? அப்போ இதெல்லாம் பிசாசு முடியாது. பாம்பு, தேள், சர்ப்பங்களை, தேள்களை இடிக்கத்தக்க அதிகாரம். அப்போ பாம்பு, தேள் இதெல்லாம் யாரு? பிசாசு முடியாது. அப்போ மீன், முட்டை இதெல்லாம் யாரு முடியாது? ஆண்டவர் கண்டிப்பா அவர் தருவார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். 10 வருஷம் கழிச்சுலாம் நினைக்க கூடாது. இப்பவே தருவார். ஆமென். 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 அடுத்து நல்ல நோக்கம் இருக்கணும். யாக்கோபு 4:2-3 படிங்க. பர்பஸ். உங்களுடைய நோக்கம் கரெக்டா நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையாமல் போயிற்று. நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதினாலே உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற விண்ணப்பம் பண்ணி கிடைக்கல, விண்ணப்பம் பண்ணாம கிடைக்கல. ரெண்டு தான் சொல்றேன். ஏன் விண்ணப்பம் பண்ணி கிடைக்கல? பர்பஸ் கரெக்டா இல்ல. அடுத்து படிங்க. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாம இருக்கிறதுனால உங்களுக்கு செய்யல. ஒண்ணு கேட்கல, ஏன்னா ராங் மோட்டிவோட கேட்கல. ஒண்ணு நீ கேட்கவே இல்லை, ஏன்னா அவரோட கலையை விட்டு நீ காலையில் டிஸ்கஸ் பண்ணி கலையை விட்டு போகக்கூடாதுன்னு என்ன காடு எதுவும் பாருங்க. அப்போ கேட்டா சொல்லிக்கலாம், காடு இல்லையா? என்ன ஆண்டவர் என்ன செய்ய விரும்புவார்? உங்க நோக்கம் கரெக்டாக நான் என்னமா போகக்கூடாது முடிவெடுத்து சாமி சொல்லணும். ஆண்டவர் உங்க நோக்கம் நல்லா இருந்துச்சுன்னா தருவார். இல்லையா? அதை திரும்ப படிக்கலாமா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணி உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாக எதுக்கு நீங்க கேட்டீங்க? இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு தகாத விதம் என்னது? பிரமிக்க பண்ணணும், பெரியவனுக்கு காட்டணும், பணம் சம்பாதிக்கணும், பணத்தால் சம்பாதிக்கணும். நான் பெரிய ஆளு நெஞ்சினத்துக்கு அழியறதுக்காக நீ ஆவி வளர்த்து கேட்டா கண்டிப்பா தர மாட்டாங்க. இல்லையா? ஆமென். வாங்கிட்டு மிஸ்யூஸ் பண்றவங்க இருக்காங்க. வாங்கிட்டு மிஸ்யூஸ் பண்றவங்க ஆண்டவருக்கு அது வேற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணணும். வாங்கணும் அப்படி இந்த நோக்கத்தோட இருந்தா கண்டிப்பா தர மாட்டாங்க. இந்த விஷயத்துல உனக்கு பங்கும் இல்லை, பாவமும் இல்லை அப்படிங்க. ஏன் சொல்ல? கண்டிப்பா கிடைக்கும் போது நினைச்சா. அப்போ என்ன வேணும்? நல்ல நோக்கம் இருக்கணும். மத்த 7 படிக்கலாம். மத்த 7 லூக்கா 11:13. சொல்ல தனி மத்த 7 நாம கொள்ளாதவர்கள் நாமளே அப்போ முட்டை மீன் கொடுக்கலாம். தேவன் சொல்றாரு நல்ல போகிறே சொல்லும் போது அவர் சொல்றாரு தேவன் தவிர நீ என்ன நல்ல போது ஏன் சொல்ற? தேவன் தவிர நல்லவன் யாருமே இல்ல. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களா இருந்தாங்க, போனாங்க. நன்மை செய்கிற ஒருவனும் இல்ல, பூமியில ஒருவனாக இல்ல, எல்லாரும் போனாங்க. அப்படிப்பட்ட நாமே கொள்ளாதவர்களே கொஞ்சம் நல்ல சுவாபம், கொள்ளாததுக்குள்ள ஒரு நல்ல சுவாபம் இருக்குது. அவர் வந்து பாவமே செய்யாதவர், அவர் வாயில வஞ்சனையே கிடையாது, அவருக்கு இருள் எவ்வளவு வேணும் இல்ல. ஆமென். அவர் நீதி உள்ள நியாயத்தை அவர் கண்டிப்பா தர மாட்டாரா? தருவா. ஹல்லேலூயா. லூக்கா 11:13 ஒரு இடத்துல மட்டும் பரிசுத்தாவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயம். அப்ப உங்களுக்கு தெரியணும் நிச்சயமா. ஹல்லேலூயா. நிச்சயம். ஹல்லேலூயா. எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாய். அப்போ தேசத்திலே ஆசீர்வாதமா இருக்கணும், வேலையிலும் ஆசீர்வாதமா நிச்சயமா இருக்காங்க. ஆமென். வசனம் கைக்கொள்ளணும். எது? இந்த மாதிரி சோபங்கள் இல்லாம இந்த மாதிரி நோக்கம் நல்ல நோக்கம் இருந்துச்சுன்னா அவர் நமக்கு தருவது நிச்சயம். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமா தருவார். அவரே 2 இடத்துல எழுதி வச்சிருக்காரு நிச்சயம். ஆமென். நீ ஏன் நல்லது கொடுப்பா, நான் நல்லது கொடுக்க மாட்டேன், உன்னை கிடைச்சிருக்காங்க. ஹல்லேலூயா.
அப்போ உங்களுக்கு வேண்டியது நிச்சயமா தராது. அடுத்து என்னன்னா கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாம நம்ம இருக்க மாட்டோம். நமக்கு கொஞ்சம் தந்துப்பாரு. சரியா? நமக்கு கொஞ்சம் இருக்கும். லூக்கா 19:17 படிங்க. லூக்கா 19:17. எஜமான் அவனை நோக்கி ஒருத்தர்கிட்ட 5, ஒருத்தர்கிட்ட 2, ஒருத்தர்கிட்ட 1 கொடுத்துட்டு கொஞ்சம் காலம் போயிட்டார். கொஞ்சம் காலம் நினைச்சிட்டாரு. போயிட்டார். திரும்ப வந்து கேட்கிறாரு, என்னப்பா பண்ணுங்க? ஆமென். ஆமென். ஆண்டவரே 9 வேணாம் ஆண்டவரே. 9 தான் முதல்ல தந்தார். ஆமென். 9 என்ன சொன்னார்? 1 தந்தனே என்ன பண்ணு? 1 தந்தனே என்ன பண்ணு? ஆமென். அப்போ உங்களுக்கு அந்த டெவலப் பண்ணணும். ஹalleluya. கொஞ்சத்துல உண்மையா இருந்தானே அநேகர் பேர் என்ன செய்றாங்க? அதிகாரியாக அந்த 5 வாங்குறவங்க என்ன பண்ண கேட்டார். அதை வச்சு என்ன செஞ்சேன்? அதை மெர்க் பண்ணி என்ன செஞ்சேன்? 10 ஆக்கிட்டேன். அடுத்த 2 குட்டி என்ன பண்ண? 4 ஆக்கிட்டேன். ஒன்ன கொடுத்தது என்ன பண்ண? அவனை குறிச்சு வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா பொல்லாதவன் அவன் யாரு? திரும்பி சொல்றாரு. அவன் யாரு? வாசிங்க. மத்தேயு 25, 26, 28. மத்தேயு 25, 26, 28. அவனை குறிச்சு என்ன சொல்றாங்க? அவருடைய எஜமான் உதிர்க்குமாறு பொல்லாதவன் சோம்பலுமான ஊழியக்காரன். என்னது? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே நான் விதைக்காத இடத்தில் தெரிக்காத இடத்தில் சேர்க்கிறேன் என்று அறிந்திருந்தாய். ஹalleluya. ஆமென். உங்களுக்கு தந்ததை மெருகு ஏத்தணும். ஹalleluya. ஆமென். பாலிஷ் பண்ணணும். விதையனா தருவார். ஆமென். விதையனா தருவார். அதை செடியாக்குறதும் அதை மரமாக்குறதும் மரத்துல இருந்து பழம் பறிக்கிறதுக்கு நீங்க பராமரிக்கிறது யாருக்கு வேலை? யாருக்கு வேலை? பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வச்சார். பயன்படுத்தவும் மனுஷன் வச்சார். உங்க வேலை என்ன? விதையனா தருவார். என்ன தருவாரு? விதையனா தருவார். சின்ன பார்த்து தருவாரு. ஆமென். ஒரே கிளம்பும். இதை கரெக்டா பண்றியா இல்லையா நான் பார்க்கறேன். நம்ம கையிலே உடனே நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துறாங்கல்ல, எல்லாத்தையும் கொடுத்துறாங்கல்ல, கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல, டெஸ்ட் பண்ணி தான் தர்றாங்க. ஆண்டவர் நீங்க உண்மையா இருக்கீங்கன்னு பார்ப்பாரு. ஹalleluya. 100 ரூபா தர்றாரு, 100 ரூபா வச்சு நடக்குதா? அதுதான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். ஃபர்ஸ்டே எடுத்த உடனே பில்லிகிராம் ஆயிட முடியாது. ஹalleluya. ஒரே நாள்ல ஒபாமா ஆயிட முடியாது. என்னது? ஒரே நாள்ல ஒபாமா ஆக முடியாது. அதுக்கு தேவை முயற்சி, பயிற்சி, முதிர்ச்சி. என்னது? முதிர்ச்சி. ஆமென். முயற்சி. என்னது? கேட்கிறீங்க. தந்தரை அப்ளை பண்றீங்க. ஹalleluya. பயிற்சி பண்ணணும். உடனே வந்து ஓடிடா. உடனே வந்து ஓடிடா. பேசணும் அத்தை, வல அத்தை, அப்பா, அம்மா அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அடுத்த சொல்லு. தெய்வம் மரங்கள் அனைத்துமே பயிற்சியினால் வளர்ந்துடலாம். ஒட்டே வராது. பயிற்சி பண்ணணும். ஹalleluya. பயிற்சி செய்யணும். பண்ணணும். உண்மையா இருந்தா தந்தரை நிறைவேற்றணும். சோம்பலா இருக்கக்கூடாது. 2 தீமோத்தேயு 1:6 படிங்க. 2 தீமோத்தேயு 1:6. 2 தீமோத்தேயு சீக்கிரம். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனன்மூட்டி எழுப்பி விடுவாய். என்ன செய்யணும்? ஃபேன். இங்கிலீஷ்ல போடுங்க. ஃபேன் யுவர் ஸ்பிரிச்சுவல் கிங். என்ன பண்றது? ஃபேன் அப்படின்னா நெருப்பை கொண்டு வச்சு காத்து ஊறணும். அப்ப காத்து ஊற என்ன ஆகும்னா அதுல இருக்கிற சாம்பல் எல்லாம் கறக்கும். என்ன செய்யும்? முதல் புகையும். என்ன செய்யும்? முதல் விஷயம் புகையும். இந்த பேர் கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வைல்டு மேன் வெர்சஸ் வைல்டு டிஸ்கவரி சேனல்ல ஒன்று போடுவோம். அவன் எப்படி நெருப்பு உண்டாப்பான ஒரு கட்டையை தேய் உருட்டி பொறிதான் அதை அவன் ஊடி அதை ஒரு குப்பையெல்லாம் வச்சு அதை பெருசாக விறக கொளுத்தி பெருசாக நெருப்பு உண்டாக்கிடும். அவன் ஆண்டவரும் அப்படிதான் இருக்காரு. அவன் சோம்பலா படுத்துட்டு அட்டை கால் போட்டுட்டு மல்லாக்க படுத்து சேர்த்து கண்டிப்பா வர ஒரே நாளாக ஒவ்வாம ஆக முடியாது. ஹalleluya. மல்லாக்க படுத்துட்டு விட்டதை பார்த்து கால் போட்டு சொல்லணும் வர பருப்பு தருவாரு, அரிசி தருவாரு, காய்கறி தருவாரு. அதை குழம்பாக்கணும் சோறாக்கணும் யாரும் வேலை அப்படியே சோறாக்கி வாய் ஊற்றிலும் தர மாட்டேன். அவன் நாக்க தெரியும். அதுக்காக சமைத்தல் சமைக்கணும். தெய்வம் தருகிற அத்தனை கிருபை வரலாறு சொல்ல அனல் மூட்டு. என்ன செய்யுது? அனல் மூட்டு. அவங்க நடக்குது. பருப்பு ஒரு பக்கம் இருக்குது, மஞ்சள் ஒரு பக்கம் இருக்குது, மிளகாத்தூள் ஒரு பக்கம் இருக்குது, மல்லித்தூள் ஒரு பக்கம் இருக்குது, கத்திரிக்காய் ஒரு பக்கம் இருக்குது, வெண்டைக்காய் ஒரு பக்கம். இது அத்தனையும் போட்டு சாம்பார் பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய வேலை. அவன் வேலை செய்யாம வராது. வேலை செய்யாத சாப்பிட முடியாது. ஹalleluya. அவன் சோம்பேறி கொடுக்கிறது என்ன பண்ணா உளமாட்டான். சோம்பேறி வேட்டையாடுறதை சமைப்பது இல்ல. அதான் சொல்றான் பொல்லாதவனே உனக்கு இருக்கவே கூடா நீங்க பிராக்டிஸ் பண்ணா வளர பிராக்டிஸ் பண்ணா நினைச்சேன் ஆவி வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கும். அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு தப்பானாலும் பரவாயில்ல பிராக்டிஸ். ஹalleluya. அவன் வந்தா வரோம் இல்லைன்னா அனுபவம். விழுவோம் நினைச்சிட்டோம்னா ஓட முடியாது. சைக்கிள் ஓட்ட அப்படின்னா விழுந்துருவோம். சைக்கிள் ஓட்ட அப்படின்னா முட்டுல அடிபடும். நான் கால் ஊற்றி பழகிறதுக்கு லைசன்ஸ் வாங்கிட்டு 8 மாசம் ஆச்சு. ஒழுங்கா கார் பண்றது ஐந்து இடிச்சிருவோம். 2-3 பொம்பளை போட்டு தெரியுது. 3 பொம்பளை போட்டு தள்ளி அதே நினைச்சுட்டு வச்சுக்கலேன். இன்னைக்கு இந்த பொம்பளை அடிச்சுட்டு போட்டு தள்ளி என்ன ஜெயில இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு கால் பண்ணி இன்னைக்கு எல்லா இடம் ஓட்டிருப்பாரு.
ஆமென். அப்படிதாங்க தேவன் தருகிற வரங்கள். ஆமென். பயன்படுத்த தான் வளரும். அல்லேலூயா. உண்மையா சோம்பல்படாம அனல் மூட்டி அது போடுது. 1 தீமோத்தேயு 4:14 வந்து சொல்றீங்க. 1 தீமோத்தேயு 4:14 உங்கராஜ்ய சங்கத்தார் உன்னை கைகளை வைத்ததினால் தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் நீ தேடுகிறது தேடணும் என்னங்க? முயற்சி பயிற்சி முயற்சி. அல்லேலூயா. முயற்சி பயிற்சி எப்படி தேடணும்? ஒரே நாள் நீ பாடி பில்ட் ஆயிருமா? மசில் பில்ட் ஆயிருமா? ஒவ்வொரு நாளும் அதை கேட்கணும். முயற்சியை செஞ்சுட்டே இருந்தா கண்டிப்பா இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம லைஃப்ல வரும். அல்லையா? எப்படி பெறுறது, பெற்றதை எப்படி பயன்படுத்துறதுல நோக்கம் கரெக்டா இருக்கணும், உண்மையா இருக்கணும், இருக்கிறத நிறைவேற்றணும். அல்லையா? இருக்கிறத வந்து பிரகாசப்பட ஆசைப்படாது இருக்கணும். அவங்க கொஞ்சமா அதை நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட 1 தெசலோனிக்கர் 5:19 ஆவியை அழிக்க கூடாது. அல்லையா? நிறைய ஒரு இம்பார்ட்டேஷன் வாங்குறாங்க. நிறைய ஒரு என்ன செய்றாங்க? இம்பார்ட்டேஷன் வாங்குறாங்க, வரங்கள் வாங்குறாங்க. ஆனா அதை பற்றி எதுவுமே செய்யாம அப்படியே அவசரத்துல அவிழ்ச்சி போயிடுறது, அணைந்து போயிடுது. அவிழ்த்து போடுறதுல அது அணைச்சு போடுறது. ஆவியை அழிக்க கூடாது. அப்போ ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வளரணும்னா முயற்சி பண்ணணும். அந்த வாங்குறதுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், வேட்டையாடுறதுக்கு எவ்வளவு வேலை காட்டுறீங்களோ சமைக்கிறதுக்கு நிறைய வேலை காட்டுறீங்க. சோம்பேறி வேட்டையாடி வீட்டை செய்யறது, சமைக்கிறது, தன் கையை தட்டில் வச்சுட்டு வாய்ப்பு எடுக்கிறது கூட அவருக்கு தான் சொல்றாங்க. தட்டில் வச்சுட்டு யாராவது வாயில கொண்டு கூட்ட பண்ணாங்களா? தட்டில் வச்சு சாப்பாடு. ஆனா அவன் நினைக்கல வாங்க யாரோ கீழ்முனை ஆடிக்கிறது போல அவன் ஆடி கொண்டே யாராவது வாயில கொடுப்பாங்க. நீங்க ஜோமனை நிறைய பார்த்துருக்கீங்களா? ஆவி மாதிரி ஆட்கள் ஆனா ஜோமனுக்கு நிறைய மண்டையை கொண்டு கொடுப்பாங்க. பெரிய கூட்டம் பார்த்துருக்கீங்க, மண்டை வாங்குவாங்க. பயிற்சி பண்றதே கிடையாது. பயிற்சி பண்றதே கிடையாது. அதே தத்தா நாளே பார்க்க தான் அங்கே பாசம். எங்க வளரும்? பயிற்சி வேணும். 1:14-31 எல்லாரும் கற்கிறதுக்கும் தேடுறதுக்கும் ஒவ்வொருத்தரா சொல்லி பயிற்சி பண்ணி அதுல நிறைய குறைகளை சொல்லணும். என்ன செய்யணும்? ஒருத்தர் தீர்க்க சொல்ல அடுத்த வியாக்கியானம் பண்ண, ஒருத்தர் தீர்வு அணிவாசம் அடுத்த வியாக்கியானம் பண்ண பயிற்சி இருக்கும். அப்பதான் வளரும். அப்போ அதுல நீ தேர்தல் யாருக்கு தெரிய பண்ண மட்டும் தீமோத்தேயு சொல்றாங்க. தேர்தல் எல்லாரும் என்ன செய்யணும்? 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஊர்ந்து போறணும், நடந்து போறணும், ஓடி போறணும், மேட்ரேட் ஒரு அடியாவது முன்னால போயிருக்கணும். இல்லையா? நாம 5 வருஷத்துக்கு இந்த காட்டணும். நான் இப்போ 50 மீட்டர் முன்னால போயிருக்கணும். அதான் நான் ஊர்ந்து போயிருக்கேன், நான் தவந்து போயிருக்கேன், நான் உருண்டு போயிருக்கேன், ஓடி போயிருக்கேன். கொஞ்சமா முன்னால போயிருக்கணும். அதான் இல்லையா? தெய்வத்தை ஒரு பழம் சொல்லுவாங்க, தெய்வத்தால் ஆகாதது முயற்சி தன் தெய்வத்தை முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த பயிற்சி உங்களுக்கு முதிர்ச்சியை தரும். நீங்க தேர்தல் யாரும் ஒரு பழமொழி சொன்னாங்க, எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு டீச்சர், ராஜாவா இருக்க ஆசைப்பட்டா ராணியை தேடா ராஜ்யத்தை தேடும். எல்லாருக்கும் ராஜாவா இருக்க ஆசை, உடனே ராணியை தேடிக்கிறாங்க. நிறைய பிஞ்சிலே படுத்து போடுவாரு. நல்லா ஒரு குடும்ப வாழணும் எல்லாருக்கும் ஆசை. ஒரு உடனே பிள்ளைக்கிறாரு. என்ன பண்ணணும்? அதுக்கேற்ற தகுதியை வளர்த்துக்கணும். நாம ஒரு வேலையை வளர்த்துக்கணும், நல்ல வருமானத்தை எடுக்கணும், அதில் பெஸ்ட்டாக இருக்கணும், அதில் அவார்டு வரணும். அப்போ 50,000, 60,000, 1 லட்சம். மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? 1 லட்சம் நம்பி பிள்ளை அடிச்சுவாங்க கொடுப்பாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? அவர் அண்ணாக்கள் கொடுத்து அண்ணாந்து பார்த்துட்டு விட்டு அண்ணாந்து பார்த்துட்டாங்க. அவர் சேர்த்து கொடுப்பாங்க. ஆமே ராஜாவா இருக்க ஆசைப்பட்டாங்க. ராணியை தேடாங்க, ராஜ்யத்தை வசதி முதலாவது ராஜனி நீதி எல்லாம். அப்போ தேவன் தந்ததை நம்ம எல்லாரும் கல்விக்கலாம். தேடல் நாவி மக்களை குறித்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தேவையில்லாம் 10 நாட்கள் இதை குறித்து இன்னும் இதை நீச்சலாம் படிக்கணும். நம்ம இதில் வளரணும்.